ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சப்பாத்தி சுட போகிறேன். சப்பாத்தி சுட போகிற மக்களே, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு. அது பெரியது. அதுக்குள்ளே ஜாமான் கிடக்கு, மாவு படிஞ்சது, கட்டை, எப்படியும் ஜாமான் சேர்ந்துருது. சாமான் வளர்க்காமல் இருக்கலாம்னு நினச்சா கூட அப்படியும் சேர்ந்துருது. காலையிலையும் சாமான், நைட்டும் சாமான், மத்தியானமும் சாமான், மத்தியானம் சாப்பிட்டது ஆமாம், நைட்டு சாப்பிட்றது சாமான். எல்லார் வீட்லேயும் எப்படி தானே மாவு பணிஞ்சுது, டீ போட்ட சட்டி, அப்புறம் உருட்டுக்கட்டை இது கிடக்குது. மத்தியானம் காலையில் சமைக்கிறதுக்குள்ள அது ஒரு ஜாமான் போராடுறது, ஆனங்கிறது, எல்லாம் இப்போ ஜாமான் கழுவ வேண்டிய இருக்குது. இப்படி தான் அவங்க வீட்லேயும் இப்படி தான் ஜாமான் சேர்ந்துக்கிட்டே இருக்கம்மா இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் பேர் தான், இதுக்கு இவ்வளோ ஜாமான் வந்துக்கிட்டே இருக்குது. வடக்கு சப்பாத்தி சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்க. அது சுட்டா இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதில் எண்ணெய் ஊற்றி சுடணும். இதுவாக இருந்தால் சும்மா சுட்டுடலாம். அது எண்ணெய் ஊற்றிட்டா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் இப்படி சொல்கிறேன் மக்களே. இந்த மாதிரி சப்பாத்தி சுடுறேன். சாம்பார் இருக்குது, அதனால் சப்பாத்தி. இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எண்ணெய் ஊற்றினா பிடிக்காது. மக்களை நீங்களாம் இப்படி தான் சொல்லுவீங்களா? எண்ணெய் ஊற்றாமல், எண்ணெய் ஊற்றி லைட்டாக லேசாக எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு சப்பாத்தி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு நோம்பு நாளில் இன்றைக்கி சாப்பாடு ஒரு வீட்டிலேருந்து பிரியாணி சோறு வந்துருக்குது. அது நைட்டில் நான் சாப்பிட மாட்டேன். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட போகிறோம். லாஸ்ட் ஹாட் பிளாஸை பார்க்குறேன். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாரு, ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் போல தோணுது. இதில் சுற்றும் வாங்க சொல்கிறாங்க. பள்ளியாசலில் தொழணும். கையால் ஒரு தட்டி போட்டால் நமக்கு சதாக இருக்கும், முழுசாக இருக்கும். அதனால தான்
நைட்டில் அவங்க வீட்டிலலாம் என்ன சாப்பாடு என்ன டிஃபன் நைட்டுக்கு மத்தியானம் சாம்பார் வச்சு பாவக்காய் பரட்டி பாவக்காய் கூட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு இப்போ சப்பாத்தி சொல்லணும். இந்த சாம்பார் இருக்குது, அதை வச்சு சாப்பிட வேண்டியதான். மக்களே ஒரு லைக் போடுங்க. லைக்கே போட மாட்டேங்கிறீங்க. பார்க்குறீங்க கொள்றீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. லைக் போடுங்க மக்களே, யாராவது ஒரு லைக் பண்ணுங்க. ஆசைப்பட்டு தானே நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு ஒரு லைக் போடவும் மாட்டேங்கிறீங்களே. யாருமே போடவும் மாட்டேங்கிறீங்களே. டெய்லி பார்க்குறேன், யாராவது லைக் போடுவாங்களா லைக் போடுவாங்களா, யாரும் போட மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ போடுறேன். போட்டால் யாருமே லைக் போட மாட்டேங்கிறீங்க. பார்த்துட்டு சும்மா தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க. நாங்கள் இந்த அடுப்பு வச்சுருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுப்பு இப்போ வச்சுருக்கோம், ஆஃப் வாங்கி வச்சுருக்கோம். இந்த அடுப்பு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் அடுப்பு வச்சு பார்க்கணும். வச்சாச்சு. அஞ்சு சப்பாத்தி ஆளுக்கு, எனக்கு 2, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு 2, மொத்தம் 1 கிடக்கும். சுட்டாச்சு. முடிஞ்சு வேலை முடிஞ்சு வானத்தை சாப்பிடக்குள்ள சுட வச்சு கொண்டிதான். அவ்வளோதான், சுட்டாச்சு, வேலை முடிஞ்சு. இப்போ இந்த வேலை கிடக்குது மக்களே. வெண்ணெயை அடிச்சுட்டு இன்னும் ஓவராக அடிச்சிட்டேன். அதனால அது பால் மாதிரி இருக்குது. சரி நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். அப்படி ஐஸ் கப்பி போட்டு அடிக்காமல் சும்மா அடிச்சிட்டேன், மறந்துட்டு அடிக்கும், அது பால் மாதிரியே ஆகிடுச்சு. அப்படியே வச்சுருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. இந்த சாப்பாடு என்ன தெரியலையே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே. சுக்கு காப்பி வாங்கிட்டு வந்தோம். இது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போட்டு குடித்தா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்லிட்டு எப்படின்னு பார்க்கணும். வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது.
மறக்காமல் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடுங்க மக்களே, லைக் போடுங்க மக்களே. பாய்.